வணக்கம். இன்னைக்கு நாம அக்குபங்க்சர் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வரப்போற அக்குபங்க்சர் தினத்துக்கான ஒரு அறிவிப்பு, அப்புறம் அதோட சில லோகோக்கள். ம். அந்த லோகோக்கள்ல இருந்த ஒரு வாசகம் தான் என்ன ரொம்ப புடிச்சு இழுத்துச்சு. என்ன வாசகம் அது? சேவ் வேர்ல்ட் வித்தவுட் ட்ரக்ஸ். அதாவது மருந்துகள் இல்லாம உலகத்தை காப்பாத்துவோம்னு. ஓ, இது ரொம்ப பெரிய கூற்று. ஆமா இல்லையா? ரொம்ப தைரியமான ஒரு கூற்று. நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, வெறும் ஊசிகளை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்ல முடியுது? ம். அக்குபங்க்சரோட அடிப்படை கொள்கைகள் என்ன? அது உலக அளவுல எப்படி பார்க்கப்படுது? முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிறத நம்ம நோக்கம். சரி, முதல்ல ஆரம்பிப்போமா? அக்குபங்க்சர்னா அப்படின்னா என்ன? ம். உங்க ஆதாரங்கள் படி இது இயற்கையோடு இணைஞ்ச மருந்து மாத்திரைகள் இல்லாத ஒரு மருத்துவம்னு சொல்லியிருக்கு. ஆமா. நம்ம தோல்ல இருக்கிற சில குறிப்பிட்ட புள்ளிகளை விரலாலேயோ ஊசியாலேயோ தொட்டு சிகிச்சை கொடுக்கறது தான் சொல்லுது. கரெக்ட். கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் ரொம்ப ஆழமானது. அப்படியா? ஆமா. நோய் ஏன் வருதுன்னு இந்த முறை பாக்குற விதமே ஒரு தனி பார்வை. ஓ. நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளோட செயல்பாடு குறையும் போதும், தேவையில்லாத கழிவுகள் உடம்புல தேங்கும் போதும் உடலோட மொத்த இயக்கத்துல சில தடைகள் ஏற்படுது. சரி. இந்த கழிவு தேக்கமும் இயக்க தடையும் தான் எல்லா நோய்களுக்கும் ஆணிவேர்னு அக்குபங்க்சர் சொல்லுது. ஒரு நிமிஷம். இயக்கத்தில் தடைன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, அது கொஞ்சம் புரியல. அது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இப்ப நம்ம உடம்ப ஒரு பெரிய நகரத்தோட போக்குவரத்து அமைப்பு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு சிட்டி மாதிரி. ஆமா, இந்த நகரத்துல உயிர் ஆற்றல், அதாவது கியூ அப்படின்னு சொல்வாங்க. கியூ. ஆமா, கியூ. அது எண்ணற்ற பாதைகள் வழியா ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பாதைகளை தான் மெரிடியன்ஸ்னு சொல்றோம். ஆற்றல் பாதைகள். சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு பாதையும் ஒரு முக்கியமான உறுப்புக்கு, அதாவது இதயம், நுரையீரல், கல்லீரல்னு ஆற்றலை கொண்டு போய் சேர்க்குது. சரி. இப்போ ஏதாவது ஒரு சாலையில ஒரு மரம் விழுந்துட்டா என்ன ஆகும்? டிராஃபிக் ஜாம் ஆயிடும், மொத்தமா நின்னுடும். அதே மாதிரி தான் நம்ம ஆற்றல் பாதையில ஒரு தடை ஏற்பட்டா அது சம்பந்தப்பட்ட உறுப்புக்கு ஆற்றல் கிடைக்காம அதோட செயல்பாடு குறையுது. ஓ, இதுதான் நோயோட ஆரம்பமா? இதுதான் நோயோட ஆரம்பம். அட, இது நல்லா புரியுது. அப்போ அக்குபஞ்சர் பண்ற வேலை அந்த சாலையில விழுந்த மரத்தை எடுத்து போட்டு டிராஃபிக்கை கிளியர் பண்ற மாதிரி தானா? மிகச் சரியா சொன்னீங்க. அந்த தடை எங்க இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிச்சு ம். அந்த இடத்துல இருக்கிற புள்ளிய ஒரு சின்ன ஊசியால தூண்டும் போது அந்த ஆற்றல் தடை நீங்கி மறுபடியும் ஓட்டம் சீராகுது. அப்போ இது புதுசா எதையும் உடம்புக்குள்ள கொடுக்கல. இல்லவே இல்ல. அக்யூபஞ்சர் புதுசா எந்த ஆற்றலையும் உடம்புக்குள்ள கொடுக்கல. உடம்புக்குள்ள ஏற்கனவே இருக்கிற ஆற்றல் தடை இல்லாம ஓட உதவுது, அவ்வளவுதான். அப்போ இந்த நாடி பரிசோதனைன்னு சொல்றாங்களே, ஹம். நான் டாக்டர் கிட்ட போனா அவங்க என் பல்ஸ் பார்த்து ஹார்ட் பீட் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. இதுவும் அதுவும் ஒண்ணுதானா? இல்லவே இல்ல. அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான வித்தியாசம். அப்படியா? மேற்கத்திய மருத்துவத்துல நாடி துடிப்போட வேகத்தை மட்டும் பாப்பாங்க. ஆமா. ஆனா பாரம்பரிய நாடி பரிசோதனையில மணிக்கட்டுல பல இடங்கள்ல வெவ்வேறு ஆழத்துல நாடியோட தன்மைய உணர்வோம். தன்மையரா? ஆமா, நாடி ஒரு கம்பி மாதிரி இறுக்கமா இருக்கா, வழுக்கிக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கா, இல்ல ரொம்ப பலவீனமா இருக்கா, இப்படி ஒவ்வொரு தன்மையும் ஒவ்வொரு உறுப்போட நிலைய காட்டி கொடுக்கும். ஓ, இது ஒரு ஸ்பீடோமீட்டர் மாதிரி இல்ல. இல்ல, இது உடம்போட முழுமையான ஒரு டயக்னாஸ்டிக் ரிப்போர்ட் மாதிரி. வாவ், இது ஒரு துப்பறிய வேலை மாதிரி இருக்கு. சொல்லப்போனா அப்படிதான். அறிகுறிகளை வச்சு குற்றவாளிய, அதாவது நோயோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி. கரெக்ட். சரி, இந்த முறை ஏதோ ஒரு சில நாடுகள்ல மட்டும் இருக்கிற ஒரு விஷயமான்னு பார்த்தா உங்க ஆதாரம் சொல்ற புள்ளி விவரம் என்னையே ஆச்சரியப்பட வச்சிடுச்சு. சொல்லுங்க. ஐக்கிய நாடுகள் சபையோட 192 நாடுகள்ல 178 நாடுகள்ல இது பயன்பாட்டுல இருக்கான். ஹம். அப்புறம் உலக சுகாதார நிறுவனம் WHO அவங்களோட 129 நாடுகள்ல 80% நாடுகள்லயும் அக்குபங்க்சர் பயன்படுத்தப்படுதான். ஆமா, இது சாதாரண விஷயம் இல்ல. இது ஏதோ மாற்று மருத்துவங்கிற எல்லையை தாண்டி உலக அளவுல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறிடுச்சு போல. ஆமா, இந்த எங்களுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். எப்படி? உலக சுகாதார நிறுவனம் அதோட 2014-2023 பாரம்பரிய மருத்துவங்களுக்கான அறிக்கையில ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ஓகே. அத உங்க ஆதாரம் மேற்கோள் காட்டுது. ஒரு மருத்துவ முறை உலகெங்கும் இப்போ வேகமா பரவி வளர்ந்திருக்குன்னா அது அக்குபங்க்சர் தான். WHOவே சொல்லியிருக்கா? ஆமா, யோசிச்சு பாருங்க. இது ஏதோ ஒரு தனிப்பட்ட அமைப்பு சொல்ற கருத்து இல்ல. உலகத்தோட ஆரோக்கியத்தையே கண்காணிக்கிற ஒரு சர்வதேச அமைப்பு கொடுக்கிற ஒரு பலமான அங்கீகாரம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது. கேளுங்க.
ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சீனால உருவாச்சுன்னு சொல்லப்படுற ஒரு முறை இன்னைக்கு இந்த நவீன அறிவியல் உலகத்துல எப்படி இவ்ளோ பரவலா ஏத்துக்கப்பட்டுச்சு? ம் மருந்து மாத்திரை இல்லாம உடம்போட ஆற்றலை மட்டும் நம்புற ஒரு விஷயத்துக்கு எப்படி இவ்ளோ பெரிய வரவேற்பு கிடைச்சது? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதோட முடிவுகள் தான். ரிசல்ட்ஸ். ஆமா, நோயாளிகளுக்கு கிடைக்கிற தீர்வு தியரி விவாதங்களை விட சத்தமா பேசுது. ஒருத்தருக்கு ஒரு முறையால தொடர்ந்து உடம்பு நல்லாகுதுன்னா அதை எப்படி வேலை செய்யுதுன்னு நவீன அறிவியலால முழுசா விளக்க முடியலனாலும் அத மருத்துவ உலகம் கவனிக்க ஆரம்பிக்குது. ஓ, அப்போ இது அறிவியலை புறக்கணிக்கிற விஷயம் இல்ல? இல்லவே இல்ல. பல ஆயிரம் வருஷ அனுபவ அறிவை அறிவியல் புரிஞ்சுக்க முயற்சி பண்ற ஒரு நிலை. சரி, இந்த உலகளாவிய பார்வையிலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். வாங்க. இங்க இந்த முறை மறுபடியும் பிரபலமானதுக்கு பின்னாடி ஒரு அட்டகாசமான கதை இருக்கு. ஆமா. டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான், டாக்டர் சித்திக் ஜமால்னு 2 சகோதரர்கள். ஆச்சரியம் என்னன்னா 2 பேருமே நவீன அல்லோபதி மருத்துவம் படிச்சவங்க. ஆமா, அதுதான் இதுல ஹைலைட். ஒரு நிமிஷம், அல்லோபதி படிச்சவங்களா? அவங்க படிச்சதுக்கும் அக்குபங்சரோட தத்துவத்துக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லையே. இல்ல, இது முற்றிலும் வேற ஒரு பார்வை. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த துறைக்குள்ள வந்தாங்க? அதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான பகுதி. சொல்லுங்க. அவங்க அல்லோபதி மருத்துவர்களா வேலை செஞ்சப்போ சில விஷயங்களை கவனிச்சிருக்காங்க. என்ன மாதிரி விஷயங்கள்? அதாவது சில நாள்பட்ட நோய்களுக்கு அவங்களால அறிகுறிகளை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடிஞ்சது தவிர நோயை முழுசா குணப்படுத்த முடியல. ஒரே பிரச்சனைக்காக நோயாளிகள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்திருக்காங்க. ஓ, அப்பதான் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அப்போதான் அவங்க அக்குபங்சரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அது நோயோட மூல காரணத்தை சரி பண்றத பாத்திருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு தர்க்க ரீதியான தீர்வா தெரிஞ்சிருக்கு. ஆன்மீக தேடல் மாதிரி இல்லாம ஒரு லாஜிக்கல் சொல்யூஷன். கரெக்ட். எந்த முறை நோயாளிக்கு முழுமையான தீர்வை கொடுக்குதோ அந்த பக்கம்தான் அவங்க கவனம் திரும்பியிருக்கு. இது கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நிச்சயமா. 1980கள்ல அவங்க சிகிச்சை ஆரம்பிச்சிருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் குணமாகி இருக்காங்க. இது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அக்குபங்சர் மறுமலர்ச்சியையும் உருவாக்கி இருக்குன்னு உங்க ஆதாரம் சொல்லுது. ஆமா, இது வெறும் 2 டாக்டர்ஸோட வெற்றி இல்ல, இது ஒரு இயக்கமாவே மாறி இருக்கு. அப்படியா? நிச்சயமா. அவங்களோட தாக்கம் அதோட முடியல. அப்புறம் அவங்க கிட்ட பயிற்சி எடுத்த ஆயிரக்கணக்கான அக்கு ஹீலர்கள் இன்னைக்கு தென்னிந்தியா முழுக்க பாரம்பரிய நாடி பரிசோதனையோட அக்குபங்சர் சிகிச்சை கொடுத்துட்டு வர்றாங்கன்னு உங்க ஆதாரம் சொல்லுது. வாவ், அப்போ இது ஒரு அறிவு பரவல். ஆமா, ஒரு குருகுலம் மாதிரி அவங்க ஏத்தி வச்ச விளக்குல இருந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான விளக்குகள் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ அவங்க வெறும் சிகிச்சை மட்டும் கொடுக்கல, அடுத்த தலைமுறைக்கு இந்த அறிவை கடத்தவும் செஞ்சிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த அக்யூபங்சருங்கிறது வெறும் ஊசி போடுறதோட முடிஞ்சிடுதா, இல்ல இது ஒரு வாழ்க்கை முறையையும் சொல்லிக் கொடுக்குதா? ஏன்னா மருந்துகள் இல்லாத உலகம்னு சொல்லும்போது அது வெறும் சிகிச்சையை மட்டும் குறிக்கிற மாதிரி தெரியல. மிகச் சரியான கேள்வி. அதுதான் அடுத்த கட்டம். சரி, இது வெறும் சிகிச்சையோட நிக்கல, ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வாழ்க்கை முறையையும் இது முன்வைக்குது. ஓ, அத உங்க ஆதாரத்துல அழகா 4 தங்க விதிகள்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, நான் அதை படிச்சேன். சொல்லுங்க பாப்போம். 1, பசிக்கும் போது மட்டும் சாப்பிடணும். சரி. 2, தாகம் எடுத்தா மட்டும் தண்ணி குடிக்கணும். ம். 3, ராத்திரி சரியான நேரத்துல தூங்கணும். அப்புறம்? 4, உடம்பு சோர்வா இருந்தா கட்டாயம் ஓய்வு எடுக்கணும். ஆமா, கேக்குறதுக்கு ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. ஒரு எல்கேஜி பாட்டு மாதிரி. ஆமா, நான் இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து இதுல 3 விஷயத்தை மீறிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படிதான். அப்படியா? ஆமா, இந்த விதிகள் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இன்றைய அவசர உலகத்துல இத கடைபிடிக்கிறது தான் பெரிய சவால். அது உண்மைதான். பசிக்குதோ இல்லையோ டைம் ஆச்சுன்னு சாப்பிடுறோம். கரெக்ட். தாகம் இருக்கோ இல்லையோ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும்னு உடம்ப வற்புறுத்துறோம். ராத்திரி முழுக்க கண்முழிச்சிட்டு சோர்வா இருந்தாலும் வேலையை முடிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆமா. நம்ம உடம்பு நமக்கு என்ன சொல்லுதுன்னு காது கொடுத்து கேக்குறதே நம்ம மறந்துட்டோம். ஓ, இந்த 4 விதிகளும் வேற ஒண்ணுமே சொல்லல, உங்க உடம்பு சொல்றத கேளுங்கன்னு மட்டும்தான் சொல்லுது. அப்போ இதுதான் இந்த மருந்தெல்லாம் மருத்துவம்ங்கிற கருத்தோட அடித்தளமா? ஆமா, இதுதான். அப்போ உடம்பு தான் முதல் டாக்டர். அது கொடுக்கிற சிக்னல்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா சொன்னீங்க. இந்த விதிகளை பின்பற்றி இயற்கையோட தாளத்தோட வாழ ஆரம்பிச்சா மருத்துவத்துக்கான தேவையே குறைஞ்சிடும்னு சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். அதனாலதான் அந்த அறிவிப்போட இறுதியில மருந்தே இல்லாத உடல் நலம், மருத்துவமே தேவையற்ற மனிதகுலம்னு ஒரு குறிக்கோளை வச்சிருக்காங்க. ஆஹா. இது வெறும் ஒரு சிகிச்சை முறையோட விளம்பரம் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறைக்கான அழைப்பு. இப்போ எனக்கு அந்த சேவ் வேர்ல்ட் வித்தவுட் ட்ரக்ஸ்ங்கிற வாசகத்தோட ஆழம் புரியுது. அது உடனே எல்லா மருந்துகளையும் தூக்கி எறிய சொல்ல இல்ல,
முதல்ல நம்ம வாழ்க்கை முறையை சரி பண்ணி நோயே வராத ஒரு நிலையை உருவாக்குறத பத்தி பேசுது. கரெக்ட். சரி, இந்த நீண்ட உரையாடல்ல இருந்து நம்ம நேர் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? முதல்ல அக்யூபங்க்சர்ங்கிறது வெறும் ஊசி குத்துற சிகிச்சை இல்ல. இல்ல. அது நோயோட மூல காரணத்தை நாடி பரிசோதனை மூலமா கண்டுபிடிச்சு சரி பண்ற ஒரு முழுமையான அணுகுமுறை. ஆமா. நோயோட சண்டை போடுறத விட உடலோட ஆரோக்கியத்தை வளர்க்கறதுல தான் இது கவனம் செலுத்துது. சரி, ரெண்டாவது விஷயம், இது ஏதோ அங்கீகாரம் இல்லாத முறை இல்ல. கண்டிப்பா இல்ல. இந்திய அரசோட தேசிய மருத்துவ ஆணையம் அக்குபங்க்சரை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ தொழிலா ஏத்துக்கிட்டு இருக்கு. ம். இது இந்த துறைக்கு கிடைச்ச ஒரு பெரிய சட்டப்பூர்வமான அங்கீகாரம். இதோட ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 16ஆம் தேதி உலக அக்குபங்க்சர் தினம் கொண்டாடப்படுதுங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த உரையாடலோட இறுதியில உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. அந்த 4 தங்க விதிகளை மறுபடியும் ஒரு தடவை நினைச்சு பாருங்க. ம். பசி, தாகம், தூக்கம், ஓய்வு. நம்ம செய்யற சின்ன சின்ன சரியான மாற்றங்கள் பெரிய மருந்துகளோ சிக்கலான அறுவை சிகிச்சைகளோ தேவைப்படுற நிலைய எந்த அளவுக்கு குறைக்க முடியும்? நல்ல கேள்வி. ஒருவேளை உண்மையான ஆரோக்கியத்தோட ரகசியம் பெரிய மருந்து கம்பெனிகள் கிட்டயோ மருத்துவமனைகள் கிட்டயோ இல்லாம நம்ம அன்றாட தேர்வுகள்ல நம்ம சமையல் அறையில நம்ம படுக்கை அறையில தான் ஒளிஞ்சிருக்கோம்.